இன்னைக்கு இருக்கன்குடி போயிருந்தோம். ரொம்ப நாளாக ரொம்ப மாதக்கணக்காக போகணும்னு நினச்சிட்டே இருந்து இன்றைக்கி ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. நான் இன்றைக்கி அங்கே ஒரு அதிசயமாக போனதுக்கு எங்களுக்கு ஒரு மனசு திருப்தியாக ஒரு விஷயம் நடந்தது. நான் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ பாருங்கள், கேளுங்க. அதாவது ஃபஸ்ட்டு போனோம். அங்கே ஆறில் தண்ணி நல்லா நிறையா இருந்துச்சு. கால் வச்சு போகிற இடம்லாம் தண்ணியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு தான் போயிருந்தேன். அப்புறம் எலுமிச்சம்பழம் மாலை வாங்கிட்டு போனோம் அம்மாவுக்கு, மாரித்தாய்க்கு, இருக்கன்குடி மாரியம்மனுக்கு. போயிட்டு உள்ளே கொஞ்சம் லைன் இருந்தது, கூட்டம் இருந்தது. உள்ளே போனோன்னே எங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன சர்ப்ரைஸ்னால், அங்கே ஓமகுண்டெல்லாம் வளர்த்து யாகம்லாம் வளர்த்துருந்தாங்க. என்னென்னு பார்ப்போம், சரி பார்ப்போம், கூட்டமாக இருக்குது, யார்ட்டையாவது கேட்போன்ட்டு போயிட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்து கொஞ்சம் தீர்த்தம் இருந்துச்சு, அந்த தீர்த்தம் எடுத்து கண்ணில் வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்நேரம் தான் அந்த கும்பத்தெல்லாம் எடுத்து சாமி கோவிலை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அகைன் போயிட்டு சாமி கும்பிடுவோம், அந்த கும்பம் கொண்டு போனாங்களேன்ட்டு போயிட்டு பார்க்க போனோம். அப்போ அபிஷேகம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஃப்ரெஷ்ஷாக அபிஷேக தீர்த்தம் கிடச்சிது எங்களுக்கு, நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறமா சரி போயிட்டு பார்ப்போம். சாமியை நான் உள்ளே போய் பிரகாரம்லாம் ஃபோட்டோ எடுக்க அனுமதியும் கிடையாது, எனக்கும் அதில் விருப்பம் கிடையாது, எடுக்கக்கூடாது சாமியை, அதனால் எடுக்கலை உள்ள பிரகாரத்தை. அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் ஒருத்தவங்ககிட்ட கேட்டோம், என்ன பார்த்தோம், நாங்கள் தட்டில் சங்குலாம் இருந்துச்சு. என்ன அங்கே ஒரு அக்காட்ட கேட்டோம், என்னக்கா ஃபங்க்ஷன் இன்றைக்கி, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் வந்த நேரம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னாங்க, சங்கு பூஜை நடக்குது, 108 சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க, அபிஷேக பூஜை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், அதனால தான். நம்ம சேனலில் இனிமேல் மார்னிங் 6 to 8 ஒரு வீடியோ போடுவேன் பக்தி சம்மந்தமாக. ஈவினிங் நைட்டு 7 to 10 வீடியோ போடுவேன். நீங்கள் தவறாமல் பாருங்கள்.